சமூக அவலங்களை பேசி சட்டமன்றத்துல விவாதம் எடுப்பதற்கோ அதற்கு தீர்வு காண்பதற்கோ ஆள் இல்ல. ஆளுங்கட்சியை பாராட்டுவதற்கும் எதிர்கட்சி வலிமை இல்லாமையும் இருக்கு. காரணம் என்னன்னா, மக்களுக்கான பிரதிநிதிகள் இல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி சாதி ரீதியா மத ரீதியா மொழி ரீதியா உணர்வு ரீதியா சிறுபான்மை என்ற பேர்ல இவங்க போத்தி ஒரு ஓட்டை வாங்கி அதன் மூலியமா சட்டமன்றத்துக்குள்ள மம்மாத்தா தெரியுறாங்க. இப்படிதான் இருந்துச்சா தேமுதிக? 110 விதிகள் கீழே படிக்க வச்சு ஒவ்வொரு திட்டத்திற்கும் அறிக்கை முதற்கொண்டு சரியாக வந்தது. காரணம், எதிர்கட்சி சரியாக அமர்ந்தாதான் ஆளுங்கட்சி தன்னுடைய வேலைகளை சரியா செய்யும். இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள தேமுதிக இருந்திருந்தா அப்படித்தான் இருந்திருக்குமா? இன்னைக்கு கஞ்சா விற்பனை இளைஞர்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறான். 5000 வீடுகளை சென்னை மாநகரத்தில் இடிச்சிருக்கீங்க, துப்புரவு தொழிலாளி அடிக்கிறீங்க, இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிற சட்டமன்றத்துல. ஏன்னா மக்களுக்கான தலைமை சட்டமன்றத்தில்